தமிழ் மாதத்தில் மிகவும் புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதங்களில் புரட்டாசிக்கு அப்படிங்கிறது முக்கிய பங்கு உண்டு. புரட்டாசி பெருமாளுக்கு உரிய மாதமாக சொல்லப்பட்டாலும் சிவபெருமானுக்கும் உரிய மாதமாகவே இந்த மாதம் பார்க்கப்படுது. அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 3வது சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான இந்த 2 பொருளை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காத ஒரு சூழல் நிலவுவோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரித்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. சனிக்கிழமையில விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்தோனா வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு முழுமையாக நம்பப்படுது. இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை, அதுவும் 3வது சனிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த 3வது சனிக்கிழமை தளிகை போடுவது ரொம்பவே சிறப்பு. அந்த தளிகை என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த அந்த 2 பொருளை எப்படி வைத்து நைவேத்தியம் செய்வது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பெருமாளை குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வழிபடுபவர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் தளிகை போடுவாங்க. தளிகை அப்படின்னா படையல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தளிகையில் பெருமாளுக்கு 5 விதமான சாதங்கள் படைக்கப்படுது. தேங்காய் சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, இந்த மாதிரி சாதங்களும் உளுந்து வடை, சுண்டல், துளசி தீர்த்தம் இந்த மாதிரி வைத்து தளிகையில் வைக்கப்படுது. 5 விதமான சாதங்களை பச்சரிசியில் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. இப்படி சில பேர் வீட்டில் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி அந்த தளிகை படையலை போடுவாங்க. சில பேர் சாதம், சாம்பார், பொரியல், கூட்டு இந்த மாதிரி வகைகளை வைத்து வடை பாயாசத்தோடு தளிகை போடுவாங்க.